ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாதுஷா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதோட 1/4 கப் தயிர், 1/4 கப் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் பிசைஞ்சால் போதும், ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் துணி போட்டு மூடி வச்சுருங்க. சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரைலாம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். இப்போ இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 15 நிமிஷம் கழித்து இதை லேசாக பிசைஞ்சிட்டு நம்ம பாதுஷா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து லேசாக உருட்டி அதில் உங்கள் விரலை வச்சு லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடான உடனே அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாதுஷாலாம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்த உடனே அதை நம்ம பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இது 5லிருந்து 10 நிமிஷம் சுகர் சிரப்பில் ஊறிச்சுன்னா நம்ம சூப்பரான பாதுஷா ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.